அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். தங்களுக்கு 2 ராகு, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதால் குடும்பத்தில் 3ஆம் நபர்களின் தலையீட்டினை அனுமதிக்க வேண்டாம். பேசும்போது யோசித்து பேசுங்கள். 3இல் சனி வக்கிரம் அடைந்திருக்கிறார். சிறிது காலத்துக்கு சரியில்லை. தொழில்துறை அன்பர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் கடன் பல நேரிடும். 6ஆம் இடத்தில் தங்களுக்கு செவ்வாய் சாதகம். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம். நில புலன்கள் வாங்கலாம். விவசாயம் நன்றாக இருக்கும். சகோதர ஒற்றுமை ஓங்கும். 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார். குருவினால் பண வரவுகள் மேம்படும். உத்தியோகத்தில் தாங்கள் மேன்மை பெறுவீர்கள். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக முடிப்பீர்கள். அதே நேரத்தில் 2இல் ராகு, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில். 7ஆம் இடத்தில் சூரியன். கணவன் மனைவி சிறு உரசல்கள் வரலாம். மகர ராசி பெண்கள் அதிகம் வாய் பேசுதல் கூடாது. கணவருக்கு அடங்கி இருத்தல் வேண்டும். கணவர் சொல்வதை கேட்குதல் வேண்டும். 8ஆம் இடத்தில் கேது. பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். 9இல் சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறார். தங்களுக்கு 10ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் உரியவர். பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் உரியவர் நீச்சம் அடைவதால் குழந்தைகளால் வைத்திய செலவுகள் உண்டு. பிள்ளைகளை பராமரிக்க அதிக செலவுகள் உண்டாகலாம். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். பாகவதம் படியுங்கள். திருக்குறள் படியுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.